நேபாள்ல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கம் இப்ப வந்திருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா எதனால வந்ததுன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. இந்த கோர விபத்து வழக்கமான கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு கிடையாதுங்க. இது இமயமல பகுதிகளில் நிகழ்ந்த ஒரு திடீர் இயற்கை பேரிடர். இதுக்கான முக்கியமான காரணங்களா நிபுணர்களும் அதிகாரிகளும் என்னென்ன சொல்றாங்கன்னா ஒரு 3 காரணங்கள் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பனிப்பாறை சரிவு, அப்புறம் நதி அடைப்பு. நேபாள் திபெத் எல்லையில இருக்கிற மலைப்பகுதிகளில் திடீர்னு ஏற்பட்ட ராட்சத பனிப்பாறை சரிவு இந்த லெண்டே அப்படின்ற ஒரு ரிவர் மேல விழுந்திருக்கு. இதனால அந்த நதியினுடைய நீரோட்டம் டெம்பரவரியா ஸ்டாப் ஆகி பின்னாடி திடீர்னு டேமே உடைஞ்சது மாதிரி ராட்சத வெள்ளம் கீழ் நோக்கி பாய்ந்து இந்த விஷயம் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது காரணம் என்னன்னா நிலநடுக்கத்தின் தாக்கம். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் திபெத் பகுதியில் ரெக்டர் அளவுல 4.4 அப்படின்னு பதிவான சிறிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தினுடைய காரணமாகவும் மலைப்பகுதிகளில் சரிவுகள் ஏற்பட்டு அந்த நதிநீர் வழிபாதைகள்ல தடை உண்டாயிருக்கலாம்னு சொல்றாங்க. மூணாவது பனி ஏரி வெடிப்பு, அதாவது கிளேசியல் லேக் அவுட்பஸ்ட்னு சொல்லுவோம். காலநிலை மாற்றம் காரணமா இமயமலை பகுதிகளில் உள்ள ஒரு பனி ஏரி உருகி ஆபத்தான நிலையில இருந்திருக்கு. அந்த பகுதிகளில் உள்ள பனி ஏரி ஒண்ணுல ஏற்பட்ட திடீர் வெடிப்பு அல்லது அழுத்தம் காரணமாகவும் இந்த வரலாறு காணாத பெரும் வெள்ளம் உருவாயிருக்கலாம்னு விஞ்ஞானிகள் மற்றும் காலநிலை ஆராய்ச்சியாளர்கள் முதற்கட்டமா கணிச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இயற்கையின் சீற்றத்தினால அந்த மேல் மலைகள், அதாவது மேற்பகுதியில் இருக்கிற அந்த மலைகளினுடைய நதி பாதைகள் ஏற்பட்ட திடீர் அடைப்பும் அதை தொடர்ந்து வெடித்த ராட்சத நீர்ப்பெருக்கும் தான் இந்த கோர அழிவுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இது பார்க்கும்பொழுது அவ்வளோ மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இதுல எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு இன்னும் தெரியல. அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது கண்டிப்பா பெரிய உயிர் சேதம் இருக்கும்னு நம்பப்படுது. அவ்வளோ கோரமான நிகழ்வு நடந்திருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் உண்மை சம்பவங்களுக்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.